செய்திகள். புதுச்சேரி அமைச்சர்களின் டீ செலவு ரூபாய் 28 லட்சம், பூங்கொத்து செலவு ரூபாய் 41 லட்சம். RTI மூலம் வெளியான பரபரப்பு தகவல்கள். கடலூர் செல்வதற்காக புதுச்சேரி வழியாக வந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தனியார் உணவகத்தில் ஓய்வு எடுத்தார். அப்போது அவரை நேரில் சந்தித்த திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். புதுச்சேரி அமைச்சர்களின் டீ செலவு ரூபாய் 28 லட்சம், பூங்கொத்து செலவு ரூபாய் 41 லட்சம். RTI மூலம் வெளியான பரபரப்பு தகவல்கள். புதுச்சேரியில் ஆட்சியாளர்கள் தங்களது அலுவலகத்தில் டீ காபி செலவு, பூங்கொத்து எரிபொருள் செலவுகள் அவ்வப்போது பேசு பொருளாக மாறும். உதாரணத்திற்கு, புதுச்சேரியில் பொறுப்பு துணைநிலை ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு 3 ஆண்டுகளில் ரூபாய் 2,99,50,561 செலவு செய்துள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல் தரப்பட்டிருந்தன. இதனால் மக்கள் வரிப்பணம் அதிக அளவில் வீணடிக்கப்படுவதாக அவ்வப்பொழுது விமர்சனங்களும் எழும். இந்நிலையில் குயவர் பாளையத்தை சேர்ந்த அசோக் ராஜா என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் புதுச்சேரி அமைச்சர்கள் அலுவலகத்தில் எத்தனை பேர் பணிபுரிகிறார்கள், கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் வரை அலுவலக டீ காபி மற்றும் பூங்கொத்து வாங்கிய செலவுகள், கார் பயன்பாடு தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். இது தொடர்பாக அமைச்சரவை அலுவலக பொது தகவல் அதிகாரியான அமுதன் அளித்துள்ள பதிலில் கூறியிருப்பதாவது: ஒவ்வொரு அமைச்சரும் தலா ஒரு கார் பயன்படுத்துகிறார்கள் என்றும், அமைச்சர்களின் அலுவலகத்தில் தலா 14 பேர் பணிபுரிகிறார்கள். உள்துறை அமைச்சர் அலுவலக காப்பி டீ செலவாக ரூபாய் 7,12,635, பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு ரூபாய் 7,81,421, வேளாண் துறை அமைச்சருக்கு ரூபாய் 11,84,320, ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருக்கு ரூபாய் 14,94,039 என மொத்தம் 28,27,815 செலவிடப்பட்டுள்ளது. இதேபோல் பூங்கொத்து வாங்கிய வகையில் உள்துறை அமைச்சருக்கு 5,22,31,000, பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு ரூபாய் 8,04,955, முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருக்கு ரூபாய் 9,70,700, இந்நாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருக்கு ரூபாய் 1,04,000 என மொத்தமாக ரூபாய் 41,41,400 செலவிடப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் மாதந்தோறும் ரூபாய் 20,000 முதல் 80,000 வரை எரிபொருள் தேவைக்கு செலவிடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் மத்திய கண்காணிப்பு குழு உறுப்பினர் திரு RM ஸ்ரீராம் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு N ரங்கசாமி அவர்களை மரியாதை நிமித்தமாக இன்று முதலமைச்சர் அலுவலகத்தில் நேரில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் அவர்கள் உடனிருந்தார். புதியதாக நியமிக்கப்பட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷாவிற்கு சால்வை அணிவித்து முனுசாமி என்ற சுந்தர், வட்டார காங்கிரஸ் தலைவர் கதிர்காமம் தொகுதி உடன் எத்தியன் போஸ் சமூக ஊடக பிரிவு தலைவர் கதிர்காமம் தொகுதி. கடலூர் செல்வதற்காக புதுச்சேரி வழியாக வந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தனியார் உணவகத்தில் ஓய்வு எடுத்தார். அப்போது அவரை நேரில் சந்தித்த திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2 நாள் அரசுமுறை பயணமாக கடலூரில் நடைபெறும் விழாவில் கலந்து கொள்ள உள்ளார். புதுச்சேரி வழியாக கடலூர் செல்லும் அவருக்கு புதுச்சேரி மாநில எல்லையான கோரிமேட்டில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஓட்டல் அக்கார்டுக்கு வந்தார். அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்த அவரை திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்து புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் அதிகாரப்பூர்வமாக தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் பொன்முடி, MRK பன்னீர்செல்வம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், திமுக அவைத்தலைவர் SP சிவக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத் செந்தில்குமார், அனிபால் கென்னடி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் நடுக்கடலில் இலங்கை கடற்படையால் அடிக்கடி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதையும் அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்படுவதையும் தடுத்து நிறுத்த வேண்டும். மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை துணைநிலை ஆளுநருக்கு எழுதியுள்ள பதில் கடிதத்தில் அண்மையில் இந்தியா வந்திருந்த இலங்கை அதிபர் திரு அருணா குமார் நாயகரே அவர்களிடம் தமிழக புதுச்சேரி மீனவர்களின் கைது விவகாரத்தை அவர்களது வாழ்வாதாரம் மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் அணுக வேண்டும் என்றும் இது குறித்து விவாதிக்க இரு நாட்டு மீனவர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் மாண்புமிகு பாரத பிரதமர் கேட்டுக்கொண்டதாக தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் அண்மையில் இலங்கை கடற்படையால் காரைக்காலை சேர்ந்த 2 மீனவர்கள் துப்பாக்கியால் சுட்டப்பட்டதையும் மற்றும் சிலர் கைது செய்யப்பட்டதையும் அறிந்த துணைநிலை ஆளுநர் அது குறித்து இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த மீனவர்களின் உடல்நிலை குறித்தும் அவர்களுக்கு அளிக்கப்படும் மருத்துவ சிகிச்சை குறித்தும் நேரில் ஆய்வு செய்து விவரம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அவர்களது புகைப்படங்கள் மற்றும் சிகிச்சை அளிக்கப்படும் விவரங்களை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். அவர்களுக்கு தேவையான சட்ட ரீதியான உதவிகள் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அதோடு கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் கேட்டுக்கொண்டார். மீனவர்களின் நலனை பாதுகாக்க மத்திய வெளியுறவுத்துறையும் இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளும் எடுத்து வரும் முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட துணைநிலை ஆளுநர் இந்த பிரச்சனையை தீர்க்க தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறார். மேலும் விரைவில் இந்த விவகாரம் சுமூகமாக முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்து உள்ளார். ஒன்றிய பாஜக அரசின் மக்களுக்கு துரோகம் இழைக்கும் பட்ஜெட்டை கண்டித்தும் இடதுசாரிகளின் மாற்று ஆலோசனைகளை முன்வைத்தும் இடதுசாரி கட்சிகள் இணைந்து பிரச்சார இயக்கம் நடைபெற்றது. ஒன்றிய பாஜக அரசின் 2025-26 ஆண்டிற்கான பட்ஜெட் மக்களின் உடனடி மற்றும் அடிப்படை தேவைகளுக்கு துரோகம் செய்துள்ள பட்ஜெட் ஆகும். மக்களின் வாங்கும் சக்தியை உயர்த்துவதற்கோ வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கோ பட்ஜெட்டில் எவ்விதமான திட்டமும் இல்லை. இந்த பட்ஜெட் பெயரும் முதலாளிகளும் மேலும் சேவகம் செய்கிறது. தனியார் முதலீடுகளை மேம்படுத்துவது மூலம் செல்வம் பெறும் அளவில் ஒரு சில இடங்களில் சேர்வதற்கு ஈட்டு சென்றிருக்கிறது. நாட்டின் பொது சொத்துக்கள் தனியார் துறையின் சேவத்திற்கு மடைமாற்றி செய்கிறது. நாடு முழுவதும் மின்சாரத்துறையும் தனியார் மயமாக தீவிர முயற்சிகள் மேற்கொள்கிறது. கல்வி, சுகாதாரம், சமூக நலத்திட்டங்களுக்கு ஒதுக்கீடுகள் இல்லை. மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டங்கள் பன்மடங்கு அதிகரிக்க வேண்டிய சூழலில் எவ்வித கூடுதல் நிதியும் இல்லாமல் முடக்கப்பட்டு இருக்கிறது. எப்போதும் இல்லாத வகையில் மறைமுக வரிகளால் ஏழைகள் மீது சுமைகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இத்தகைய மக்கள் விரோத பட்ஜெட்டினை கண்டித்து ஏழை எளிய உழைப்பாளி மக்களை பாதுகாப்பதற்கான மற்றும் ஆலோசனைகளை முன்வைத்தும் இந்திய இடதுசாரி கட்சிகள் பிரச்சார இயக்கத்தினை நாடு முழுவதும் நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் சுதேசி மில் அருகில் சிபிஐ, சிபிஎம், சிபிஐ-எம்எல் ஆகிய கட்சிகள் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டிப்பதுடன் மற்றும் முன்மொழிவுகளை முன்வைத்து பிரச்சார இயக்கத்தை தொடங்கினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் ராமச்சந்திரன், மார்க்சிஸ்ட் லெனின் கட்சி மாநில பொருளாளர் புருஷோத்தமன் ஆகியோர் தலைமை வகித்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், மாநில துணை செயலாளர் சேது செல்வம், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், பொருளாளர் சுப்பையா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பெருமாள், ராஜாங்கம், தமிழ்ச்செல்வம், களியமூர்த்தி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி சார்பில் சோ பாலசுப்ரமணியம், அருள் விஜயா ஆகியோர் உட்பட தோழர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் நிதி உதவியுடன் அண்ணா சாலையில் உள்ள அண்ணா திடலில் விளையாட்டு மைதானம் மேம்படுத்துதல் மற்றும் அண்ணா திடலை சுற்றியுள்ள சின்ன சுப்ராய பிள்ளை வீதியில் கடைகள், லப்போர்த் வீதி கடைகள் மற்றும் அண்ணா சாலை கடைகளை புதியதாக கட்டப்பட்டு வந்தது. இதில் கட்டுமான பணிகள் முடிவடைந்த சின்ன சுப்பராய பிள்ளை வீதி கடைகளும் லப்போர்த் வீதி கடைகளும் பணிகள் முடிவடைந்து இன்னும் சில தினங்களில் முன்பு கடை நடத்தி வந்தவர்களுக்கு கடை வழங்கப்பட உள்ளது. மேலும் அண்ணா சாலையில் உள்ள கடைகளின் கட்டுமான பணிகள் இன்னும் முழுமை பெறாத நிலையில் உள்ளது.
இப்பணிகள் குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு அண்ணா சிலை பகுதியில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை பார்வையிட்டார். மேலும் பணிகளை விரைந்து முடித்து அண்ணா சாலை பகுதியில் உள்ள கடைகளை முன்பு கடை நடத்தியவர்களுக்கு கடைகளை ஒப்படைப்பதற்கான ஆவணங்களை செய்யுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, ஸ்மார்ட் சிட்டி திட்ட தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன் மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகளும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி அமைச்சர்களின் டீ செலவு ரூபாய் 28 லட்சம், பூங்கொத்து செலவு ரூபாய் 41 லட்சம். RTI மூலம் வெளியான பரபரப்பு தகவல்கள். கடலூர் செல்வதற்காக புதுச்சேரி வழியாக வந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தனியார் உணவகத்தில் ஓய்வு எடுத்தார். அப்போது அவரை நேரில் சந்தித்த திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார்.